शिवदनयवरिष्ठं सर्वकल्याणमूर्तिं परस्निवगन्धं मुत्करं मोदकेन अरुणगुग्नव्यालालम्बोदरं दं मम हृदयनिवासं ஸ்ரீகணேசம் நமாமி. நம்ம இந்த பதிவில் சுக்கிர பயிற்சி 30/12/2024, அதாவது இந்த வருஷ கடைசியில் புது வருஷம் ஆரம்பிக்க போகிறது. ஸோ இதில் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 30/12/2024 28/1/2025. ஏன் சுக்கிரனை மெயினாக பார்க்குறோன்னா, சுக்கிரன் ஒருத்தருடைய சுக்கிர தசை அடிக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா. சுக்கிரன் ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தால் அவருடைய லைஃப்பில் பலவிதமான விஷயங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். பொதுவாக திருமணம், குழந்தை பாக்கியம், அது மாதிரி வேலை, வீடு, வாகனங்கள், இதெல்லாத்துக்கும் அவர் தான் காரணமாகிறார். கடகராசின்னு காலபுருஷத்தில் 4வது வீடாக இருந்தாலும் இந்த ராசி கைதேவதை சந்திரன். அதனால் எப்போவுமே பார்த்துங்க, மனசில் ஒரு ஓரத்தில் ஏதானும் நைன்னு பிரச்சனை இருக்கும். ஒரு ஓரத்தில் சோகம். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். கும்பராசின்றது காலபுருஷத்தில் 11வது வீடு, லாபஸ்தானம்னு சொல்லுவோம். 11வது வீடாக இருக்குது. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான். இப்போ உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துருக்கு. உங்களுக்கு 2/8 ராகுகேது இருக்குது. உங்களுக்கு 4ல் குரு பகவான் இருக்கார். இதோட 12ல் இருந்த சுக்கிரன், 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வரப்போகிறார். இந்த காலகட்டம்னா 30/12/2024 28 ஜான்வரி 2025 இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசியில் அவர் பயணிக்க போகிறார். கூடவே சனி பகவான் கூடவே பயணிக்க போகிறார். ஒரு பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னால் செவ்வாயோட நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம், அதுக்கப்புறம் ராகுவோட நட்சத்திரம் சதய நட்சத்திரம், அதுக்கடுத்து குரு பகவானுடைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். இது 3லையும் பயணிக்க போகிறார் சுக்கிரன். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4வது வீட்டுக்கும் 9வது வீட்டுக்கும் அதிபதியாக இருக்கார். 4, 9க்கு அதிபதியாக இருக்கார். அதனால் பல பேர் இந்த ராசி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பாக்கியமான பலன்கள், பாக்கியஸ்தானம் அதிபதியாக இருக்கார். அவர் ஜென்மத்தில் இருக்கார். ஆனால் பொதுவாக ஜென்ம சுக்கிரன் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்தாது, பெரிய ஓகோன்னு இருக்காது, அதே மாதிரி ஒன்றுமே இல்லைன்னு இருக்காது. 2லையும் நெகட்டிவாக உங்களுக்கு பண்ணுறதுக்கு சுக்கிரனால உங்களுக்கு நெகட்டிவ் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஆனால் சுக்கிரன் பயணிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு இருக்கிறதுனால உடல்நிலை கோளாறுகள் வர்றதுக்கான சான்சஸ் மிக மிக அதிகமாக இருக்குது. நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேலையில் எதிர்ப்புகள், வேலையில் வேலை பார்க்குறாங்கள சண்டை சச்சரவுகள், இதெல்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 10வது வீட்டுக்கு அதிபதி அவர் தான். அவர் 6ல் செவ்வாய் இருந்தார். அவர் இப்போ நீசமாக இருந்து இப்போது வக்ரமாகவும் ஆக போகிறார். நீச கிரகம் வக்ரமான உச்ச பலன்னு பேர். அதனால் உங்களுடைய எதிராளிகளுக்கு பலம் கூட போகிறது. அதனால் உங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக வரப்போகிறது. பல பேருக்கு இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு ஆப்ரேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. உடல்நிலை கோளாறுகளையும் முதுகு வலி அது மாதிரி வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. வண்டி வாகனங்களில் போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். பல பேருக்கு பயம், மனசில் இனம் புரியாத பயம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஜென்ம சனி நடக்கிறது 3ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் நீசமாகி வக்ரமாகிறார். நீச பலன் வக்ரமான உச்ச பலன். அதனால் மனசில் பயம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. உங்கள் கூட இருக்கக்கூடிய சகோதரர்களோட சண்டை சச்சரவுகள் வரதுக்குன்னு வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இந்த காலகட்டங்களில் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் கடக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. பொதுவாக இந்த ராசியில் பார்த்தோம்னா தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஸ்தானத்தில் 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் 3ஆம் இடத்துக்கு அதிபதியும் உள்ள செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமாகி நீசமாக இருந்து வக்ரமாகிறதுனால தொழில் ரீதியாக உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தொழிலில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். தொழில் போட்டிகள் அதிகமாக இருக்கும். போட்டிகள்னால உங்களுக்கு சான்சஸ் வராமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. இல்லை டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நீங்கள் ஏதானு ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது இன்னும் போஸ்ட்பாண்ட் ஆகி தள்ளி போகும். அது கிடைக்காம கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏற்கனவே கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி, அதனால் கஷ்டப்படுவீங்க. கவலைப்படாதீங்க. இதுக்கு அடுத்து வரக்கூடிய ராகுனுடைய காலகட்டத்தில், ராகுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடிய 4ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் பொருளாதாரத்தில் உங்களுக்கு உயர்வு ஏற்படும். பொருளாதார ரீதியாக நல்ல சான்சஸ் இருக்கும். வண்டி வாகனங்கள், வீடு, இது சம்மந்தமான விஷயங்களில் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு வீடு
புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வீடு விற்கிறது வாங்கிறது அது மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அதுக்கு வந்து சான்சஸ் கிடைக்கும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு அது சம்மந்தமான சான்ஸ் நிறைய இருக்கும். ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் ரொம்ப உயர்வாக இருக்கும். பல பேருக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றமான பலன்கள் நடக்கும். குடும்பத்தில் மட்டும் வாக்குவாதங்கள் இருக்கும், சண்டைகள் இருக்கும், சச்சரவுகள் இருக்கும். குடும்பத்தில் வந்து அதை கொஞ்சம் அமைதியாக டீல் பண்ணுறது நல்லது. நீங்கள் உங்கள் வார்த்தைகளை கட்டுப்படுத்துறது நல்லது. நீங்கள் வந்து யாரையான ஹர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் வார்த்தைகளை 1க்கு 2 முறை யோசித்து வெளியிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது தவிர 17ஆம் தேதியிலேருந்து 28ஆம் தேதி வரைக்கும் குருவுடைய நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். 2-11க்கு அதிபதி குரு. ஸோ இந்த காலகட்டத்திலேயே உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக ஏற்றமாக தான் இருக்கும். அது மிக நல்ல காலங்களாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் குருவும் வக்ரமாக இருக்கார். அதனால் வாகனங்களில் போகும்போது மட்டும் ஜாக்கிரதையாக போங்க. மற்றபடி வேறு எந்த பெரிய பிரச்சனையும் வராது. பொருளாதார ரீதியாக ஏற்றமாக தான் இருக்கும். அவர் குரு இருக்கக்கூடிய வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன்றதுனாலையும், சுக்கிரன் இந்த ராசியில் பயணிக்கிறதுனாலையும் 9ஆம் இடத்துக்கு அதிபதினால வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பல பேர் இடம் மாறணும், உத்தியோகம் மாறணும்னு நீங்கள் ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சான்சஸ் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அந்த மாதிரி இன்டர்வியூலாம் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துலேயும் ஜெயிக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்குது. மாணவ செல்வங்களை எடுத்தோன்னா படிப்பு அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. நீங்கள் படிக்கிறதெல்லாம் படிப்பில் ஆர்வம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதை யூஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். பொதுவாக வந்து மாணவ செல்வம் உடல்நிலையை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் வருது, இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் மாணவ செல்வம் உடல்நிலையை மட்டும் நீங்கள் கேர் பண்ணிட்டீங்கன்னா படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா நல்ல உயர்வான காலகட்டமாக தான் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து நீங்கள் பேசுகிறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். இல்லாட்டினா வந்து அதீதமான பேசி குடும்பத்தில் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இப்போ பேசும்போது ஒரு தரத்துக்கு 4 தரம் ஏசி மற்றவங்களை ஹர்ட் பண்ணிடாமல் இனிய உளவாக இன்னாத குரல் கணீர் பக்காய் கவர்ந்தற்று அப்படின்றாங்க. நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணோம்னாலே நம்மளுடைய பிரச்சனைகள் பெருமளவு குறைஞ்சிரும். ஸோ அதனால் நீங்கள் அதை உத்தேசித்து நீங்கள் நல்ல வார்த்தைகளை கொஞ்சம் யோசித்து பேசுனீங்கனாலே ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 30/12/2024 28/1/2024 இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள், உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்போ ஜென்ம சனி நடக்கிறதுனால நீங்கள் பிரதோஷத்துக்கு தவறாமல் கோயிலுக்கு போங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயரை நீங்கள் வேண்டிக்கிறது மிக நல்லது. முடிஞ்சால் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தி வேண்டிக்குங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லது. வெள்ளிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க. ஆஞ்சநேயர் கோயில் பொதுவாக வந்து நம்ம சொல்லுவோம், ஆனால் சனிக்கிழமை போவாங்க. ஆனால் நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் சுக்கிரனுக்காக பண்ணதுனால வெள்ளிக்கிழமை போய் ஆஞ்சநேயரை வணங்கிட்டு வாங்க. இந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதி மட்டும் இல்லை, மனசு தைரியம் எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து அவர் வந்து மனசில் புத்திர் பலம் யசோ தைரியம் நிர்பயத்துவம் அரோதா. அவர் என்ன பண்ணுவார்னா புத்திக்கு பலம் தருவார், மனசில் தைரியம் வருவார், பயமே இல்லாத ஒரு தன்மையை தருவார். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நீங்கள் போய் வணங்குறது, வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் போய் வணங்குறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு தரும். இந்த காலகட்டங்கள் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மிக நல்ல காலகட்டங்களாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளுக்கு அடித்தளம் அமைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. பல சந்தர்ப்பங்கள்லேருந்து நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அதுக்கு இந்த காலகட்டம் தான் அடித்தளம் அமைக்க போகிறது. அதை புரிஞ்சுட்டு நீங்கள் வாழ்க்கையில் இந்த காலத்தை யூஸ் பண்ணி அடுத்து வரக்கூடிய காலத்துக்கு நோக்கி நம்ம நகரணும். அதனால் அனைவருக்கும் நல்ல காலமாக இருக்குன்னு சொல்லி வணங்கிட்டு சுவாமியும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.